நம்ம என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணுகிறோம்? தாவே காட்சியில் எல்லாம் சரியாயிடுச்சு, ஊழலே இல்லை, தவறே இல்லை தானே சொல்கிறோம். சரி, தவறே இல்லைன்னா எதுக்கு அந்த அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணிங்க? அவர் நடக்கும்பொழுது கண்டுபிடிச்சி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஏங்க, என்னைக்கு விஜய் சார் வந்துட்டாரோ அன்றைக்கி எல்லாம் மாறிச்சிங்க, மாற்றம் வந்துருச்சு. தப்பே நடக்கக்கூடாது இல்லை? விஜயன் ஆட்சியில் எப்படி தப்பு நடக்கும்? இன்னைக்கு காமராஜருக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு தூய்மையான ஆட்சியை விஜய் கொடுக்குறாருன்னு காங்கிரஸ் கட்சியிலேருந்து குரல்கள் வர தொடங்கியிருக்கீங்க. இது என்ன சொல்கிறதுனே தெரில. நான் நேற்று கூட ஒரு காணொலியில் அழுவதான் செய்யலை. நான் எனக்கே ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, கிடுகிடுன்னு. ஐயா காமராஜரோட உயரம் என்ன, அவரோட எளிமை என்ன, அவரோட நேர்மை என்ன, இந்த மாதிரி குட்கா பான் பராகு போட்டுருந்தவங்கள இல்லாமல் கட்சியில் சேர்த்துருந்தார். அவர் என்ன முகாந்திரம் இருக்குது? எதில் ஒத்துமை? காமராஜர் என்ன 2-3 வீடு வச்சுக்கின்னு வரி கட்ட மாட்டேன்னு சொன்னாரா? காமராஜர் படம் நச்சு எதனா ஃபர்ஸ்ட் ஷோ பிளாக்ல வித்தாங்களா? காமராஜர் லாட்ரி வியாபாரம் பண்றவங்களெல்லாம் ஆட்சியிலே அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாரா? இல்லை காமராஜர் யாருன்னா அவர் வச்சு படம் எடுத்தவங்களுக்கு டெல்லியில் பிரதிநிதி பதவி கொடுத்தாரா? இதெல்லாம் கலாச்சார சீர்கேடு இல்லை. குழந்தைங்க என்ன நினைக்கும்? காமராஜருக்கு அப்படி நம்ம விஜயண்ணா தான் அதெல்லாம் பண்ணிக்கிறாரானவங்க. அந்த குழந்தை போய் கூகுள் பண்ணி பார்க்கும், காமராஜர் அணை கட்டினாரு, தூத்துக்குடியில் அந்த சைடு திருநெல்வேலியில் தண்ணி வர்றதுக்கு உண்டான வேலையை காமராஜர் பண்ணாரு, படிக்காத மேதை, 10 பைசா யார் வாழ்க்கையில் திருடலாம் வரலாறு இருக்குது. அந்த வரலாறோட எடுத்துன்னு போய் இந்த வரலாறை சேர்க்குறீங்க. எவ்வளோ பெரிய மோசமான வேலையை பண்ணுறீங்க நீங்கள். தூக்கத்தில் கூட அந்த எண்ணமே வரக்கூடாது. நான் தான் காமராஜ், நான் தான் எம்ஜிஆர்ன்ற எண்ணம் அப்படி வந்ததுன்னா அழிச்சிருங்க. விஜய் சாரே சொன்னார்ல, உங்களுக்கு எதனா தவறான எண்ணம் இருந்தால் அதை மறந்துடுங்கன்னார்ல. அதே மாதிரி தான் காமராஜ்னா சுய ஒழுக்கம், காமராஜனா நேர்மை, காமராஜனா கம்பீரம், காமராஜனா ஆளுமை, காமராஜனா அரசியலில் ஒரு புரிதல். அது ஒரு தவ வாழ்க்கை அவருது. நம்மளது என்ன வாழ்க்கைன்னே தெரியாது. லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆனால் இப்போ மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்க. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வந்தது. ஊழலை ஒழிக்கிறது தான் மிகப்பெரிய கொள்கைன்னு சொன்னார். அறநிலையத்துறையில் அந்த 100 கோடி விஷயம் இந்த சார் பதிவாளரே அரசு என்னை திட்டமிட்டு சிக்க வச்சிருக்குன்னு சொல்லி கோர்ட்டில் சொல்லி முன்ஜாமீன் வாங்கியிருக்கிறாரு. அதை எப்படி நான் பார்க்குறீங்க? இந்த ஒரு மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு 60 நாள்லேயே வந்திருக்குது, எப்படி பார்க்குறீங்க? அவர் ஃபஸ்ட்டு அரசு இந்த சார் பதிவாளர் இருக்கார்ல, அவருக்கெல்லாம் கொஞ்சமாச்சு சிந்திக்கிற தன்மை இருக்குதா இல்லைன்னு தெரில. ஒரு 1.4 ஏக்கர் இடம்னா அதெல்லாம் சின்ன இடமா? லொக்கேஷன் படித்து பார்க்க மாட்டாங்களா? அது எப்படி பார்த்தாலும் ஒரு செட்டில்மெண்ட்டு டீடு இல்லை ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் வருதுன்னா எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் 28லேருந்து 35 பேஜ் இருக்கும். எப்படின்றதையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் யார் விற்க போகிறாங்க, யார் வாங்க போகிறாங்கன்றது 2-3 பேஜ் போயிடும். அதுக்கப்புறம் ஷெடியூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, ரைட் சைடில் என்ன இருக்குது, அதோட மெஷர்மெண்ட் என்ன, லேட்டிடியூடு என்ன, லாங்கிடியூடு, அது ஒரு 2-3 பக்கம் போயிடும். அதுக்கப்புறம் கிரானாலஜி, இந்த பத்திரம் யார் பேரில் இருந்தது ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் அது யார் பேருக்கு மாறிச்சு, அதுக்கப்புறம் எங்கே போச்சு, என்ன ஏதுன்னு அது ஒரு 7-8 பேஜுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அதில் ஒரு வேளை பார்ட்டிஷன் இருக்குது, இல்லை அதில் எதனா வழக்கு இருக்குது, கோர்ட்டுக்கு போயிருந்தால் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் வந்ததுக்கப்புறமா இதில் இப்போது என்ன பண்ண போகிறாங்க, எவ்வளோ ரேட்டுக்கு, இல்லை ரேட்டு சம்டைம்ஸ் மென்ஷன் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பேங்க்குக்கெலாம் போகிற மாதிரி இருந்தால் ரேட்டு மென்ஷன் ஆகிடும். பேங்க்குக்கெலாம் இல்லைனா நான் இவ்வளோக்கு பணமே சொல்லாமல் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் போட்டு அதை எடுத்துகிட்டு வரும். அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா நான் இந்த சொத்தை அவர்கிட்ட மாற்றி கொடுக்குறேன், இதில் எந்த வில்லங்கமும் இல்லை, எல்லாவும் கட்ட வேண்டியதெல்லாம் கட்டியாச்சு, எந்த நிலுவும் இல்லை, இதில் எதனா தப்பு இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பேற்கிற மாதிரி ஒன்று சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் வாங்குறவரோட ஆதார், விற்கிறவரோட ஆதார், அதுக்கப்புறம் அவரோட கைரேகை, இவரோட கைரேகை, இதெல்லாம் வச்சு தான் ஒரு டாக்குமெண்ட் ரெடி ஆகுங்க. இந்த லாஸ்ட்டு பட்டு விட்ருங்க, இந்த கைரேகை ஈரேகை அதை அன்றைக்கி வைக்கிறது. அதுக்கு முன்னாடிலாம் இருக்கும்ல, கண்ணாடி போட்டுருந்தானே, நான் கண்ணாடி போட்டுக்கிறேன், அவர் அநேகமாக கண்ணாடி இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு ஐயாவுக்கு, இல்லை கண்ணாடி போட்டுதான். ஏன் படிக்கும்போது தெரில? இல்லை ஒன்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருல, அதாவது பாதி தான் நான் பண்ணேன், பாதி இன்னொருத்தர் பண்ணார், இது அரசு என்னை திட்டமிட்டு சிக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறாரு. அதாவது நீங்கள் ஏங்க நான் பண்ண மாட்டேன், நீங்கள் ஒரு நாள் வரீங்க, ஒரு நாள் வந்தோடனே இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வருதுங்க, இப்போ சரி அக்ரிமெண்ட்லாம் இதெல்லாம் பார்த்து பண்ணியிருக்கணும். அவர் இல்லைங்க என்னை விட்டுருங்கன்னு கூட அவர் போயிருக்கலாம். இப்போ போய்ட்டு அரசு என்ன திட்டமிடுது அப்படி இப்படின்னா அதெல்லாம் ஏற்புடையதாக இல்லை. மாட்டிக்கினீங்க, அதனால் ஆள் தெரிறீங்க, அவரா இவரான்ற மாதிரி போகுது. மற்றபடிலாம் அதிலலாம் மாண்பே இல்லை. அதாவதுங்க கோர்ட்டில் கேஸ் வேறு இருக்குது, அதில் லிட்டிகேஷன் இருக்கிற ப்ராப்பர்ட்டி, லிட்டிகேஷனில் இருக்கும்போது அதுவும் கோயில்ஸு கிளாரிஃபிகேஷன் இருக்குது. தக்கார் அன்றைக்கி எழுதுன்னு லெட்ரு விட்ருங்க, அதுக்கு முன்னாடியே எழுதியிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் எதுவுமே தெரியாமல் எதுக்கு அந்த வேலைக்கு வராரு? எனக்கு தான் அவர்லாம் பெயிலே விட்டுருக்கூடாது. எதுக்கு பெயிலில் விட்டு என்ன பண்ண போகிறாரு? அவர் நாட்டை எதனா காப்பாற்ற போகிறாரா?
இந்த மாதிரி ஆட்கள்லாம் அதில் வந்து கோர்ட்டு ஒரு சில நடவடிக்கைகள் பார்த்து எடுத்திருக்கிறது, அது வரலாம் சந்தோஷம். கோர்ட்டு தலையிட்டு இருக்கிறதுனால அதில் நீதி கிடைக்கும், தப்பு நடக்காதுன்ற அந்த இடத்துக்கு நான் போகிறேன். மற்றபடி ஓகே, பெயில் வந்து கொடுத்துட்டாங்க, கேட்டிருக்காரு, கொடுத்துருக்குறாங்க. அது எப்படி போகுது அந்த வழக்குன்றதை நம்ம பார்க்கணும். இல்லை, ஒரு தவறு நடந்துருச்சு, இதே ஒரு தாவேக்க ஆட்சிங்கிறதுனால இந்த தவறு கண்டுபிடிக்கப்பட்டு அந்த பத்திரப்பதிவு நிப்பாட்டி வச்சுருக்காங்க, உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கு. இதில் வந்து ஒரு அமைச்சர் மீது வீண் பழியை போட்டு இந்த அரசுக்கு களங்கம் ஏற்படுத்த ஒரு முயற்சி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி நான் பார்க்குறேன்? அமைச்சர் மீது களங்கன்றது லாஸ்ட்டு வருவோம். நம்ம என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணுகிறோம்? தாவேக்க ஆட்சியில் எல்லாம் சரியாயிடுச்சு, ஊழலே இல்லை, தவறே இல்லை தானே சொல்கிறோம். சரி, தவறே இல்லைன்னா எதுக்கு அந்த அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணிங்க? தவறு நடக்கும்பொழுது கண்டுபிடிச்சி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. என்னைக்கு விஜய் சார் வந்துட்டாரோ அன்றைக்கே எல்லாம் மாறிச்சிங்க, மாற்றம் வந்துருச்சு. தப்பே நடக்கக்கூடாது இல்லை, விஜயன் ஆட்சியில் எப்படி தப்பு நடக்கும்? அதுதானே நம்ம பிரச்சாரமாக சொல்லிகிட்டு இருக்கோம். யாருன்னா ஒத்துக்கிறாங்களா தாவேக்கால? ஆமாம், மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்களாம் காசு வாங்குவாங்க, துட்டு வாங்குவாங்க, எங்கள் ஆட்சியில் கொஞ்சம் அங்கே இங்கே நடக்க தான் செய்யும் அப்படி சொல்கிறாங்களா? லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாது, உங்கள் விஜய் ஆட்சி, உங்கள் விஜயன் ஆட்சி, சொல்லுங்க இப்படி தானே நம்ம ஹை பிச்சில் அவ்வளோ பிரச்சாரம் பண்ணி அவ்வளோ சொல்கிறோம். அப்போ அதுதானே உண்மையாக இருக்க முடியும். அப்போ இதில் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களே? லஞ்சம் வாங்கிய சொந்த கட்சி நிர்வாகியவே கைது பண்ணி உள்ளே வைக்கிறாங்க இல்லையா? உடனடி ரியாக்ஷன் இருக்குது, இந்த ஆட்சியில் இருக்குது, மற்ற ஆட்சியில் இருக்காதுங்கிறாங்க. இல்லை, மற்ற ஆட்சியில் வந்து ஊழல் இருக்குது, இந்த ஆட்சியில் ஊழல் இல்லை, மற்ற ஆட்சியில் லஞ்சம் இருக்குது, இந்த ஆட்சியில் லஞ்சம் இல்லைன்றீங்க. 60 நாளில் இது வரலாம் எத்தனை பேர் மாட்டிக்கிறாங்க? உங்கள் சொந்த கட்சிக்காரங்களே எத்தனை இடத்துல போய் பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட்டு உங்கள் கட்சிக்காரங்களுக்கு தான் தனியாக டீம் போடணும் பொழுது. விஜயண்ணா எதுக்கு அரசியல் வந்தார்? இந்த தாவேக்க நிர்வாகிலாம் காசு வாங்குறத பார்க்குறதுக்கா? எதுக்கு வந்தார் விஜய் சார் ஆட்சிக்கு, அரசியலுக்கு? அதாவது தொடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன நடக்குது? ஊழல் பண்ணி ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் நான் விடமாட்டேன், அவங்களெல்லாம் எங்கள் கட்சியில் சேர்த்துக்கோன்ற மாதிரி அவங்க கட்சி போகுது. அப்போது நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் கட்சியில் சேர்த்திங்களா ஆளுங்களா? அவங்களுக்கெல்லாம் ஸ்க்ரீனிங்கே கிடையாதா? யார் வந்தாலும் சேர்த்துக்குருவீங்களா? நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா மற்றவங்க கிட்டேருந்து பாதுகாப்புன்ற மாதிரி சொல்லிட்டு இன்றைக்கி உங்கள் கட்சியில் சேர்ந்தவங்கள காசு கேட்குறாங்களே. மாற்றுறது அங்கே எங்கே 1-2ங்க, இப்போ மிச்சம் என்ன நடக்குது யாருக்கு தெரியும்? அப்போது இந்த மாதிரி தவறான பொய்யான பிம்பத்தையோ பொய்யான உத்தரவாதத்தையோ வாக்குறுதியோ ஏன் கொடுக்குறீங்க? ஏன் ஃபேக் ப்ராமிசஸ் கொடுக்குறீங்க? கடைசியாக நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் கூட அமைச்சர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு. தெரிஞ்சவங்க தெரியாதவங்களாம் பார்க்க மாட்டேன், கண்டிப்பாக அமைச்சர் வந்தால் கூட நடவடிக்கை எடுப்புன்னு எச்சரிக்கை கொடுக்குறாரு. சரி, பார்ப்போம், போக பார்ப்போம் எப்படி பண்ணுறாரு, ஏதா பண்ணுறாருன்னு. இனிமேல்ட்டு தானே வரப்போகுது. ஆல்ரெடி அதாவது தொழில்துறை அமைச்சர் அவங்க ஆந்திராவுக்கு விசுவாசத்தை காட்டுறாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. அதில் ஆதாரம் இருக்கோ இல்லையோ, இல்லை ஆதாரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, மேபி இதுக்கப்புறம் எதனா வந்துன்னா கேளுங்க. ஒருத்தர் மாத்திரையை வச்சு கசக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தார், அதில் உண்மையோ பொய்யோ, இல்லை குழந்தைக்கு தான் மாத்திரையை கசக்கினாரோ, அப்படி ஒரு சிறப்பான திட்டமே அவர் செய்திருந்தால் அவர் அரசு அங்கீகரித்து அவருக்கு பரிசு கொடுக்கும். ஏங்க, ஐபிஎல் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கும்போது வீட்டில் இருக்கிற குழந்தை மேலே எவ்வளோ அக்கறை இருந்தால் அவர் அது பண்ணியிருப்பார். அந்த ஒரு தந்த பாசத்தை மனசில் வச்சு அதை ஒரு தக் லைஃப் மூமெண்ட்டாக, தக் லைஃப் அவார்டு அப்படின்னு அவர் கொடுக்கலாம்ல. அவர் தப்பு பண்ணல. விஜய் சாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், இல்லை தாவேக்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் சரி. தக் லைஃப் அவார்டு கொடுங்க. அப்போது வரும்போது அவருக்கு புதுசாக ஒரு அவார்டு விருப்பம். யாரெல்லாம் இந்த மாதிரி தக் லைஃப் பண்ணுறீங்களோ, எங்கே இருந்தாலும் தான் குடும்பத்தை காப்பாற்றணும், தன்னோட குழந்தை குட்டிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா சிந்திக்கக்கூடிய அந்த தந்தையோ அந்த தாயோ பாராட்டி நீங்கள் ஏன் ஒரு தக் லைஃப் அவார்டு கொடுக்கக்கூடாது? 2. 3வது, நான் பசியோடு இருக்கிறேன், நீ சாப்பிட்டுக்கிற, நான் பசியோடு இருக்கிறேன் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன் பண்ணவனை இறக்கி விட்டுட்டு அன்ரிசர்வ்டாக இருக்கிறவங்களை ஏற்றி அமிச்சார்பில்ல, அதுக்கு என்ன அவார்டு கொடுக்கலாம்? இதெல்லாம் பெரிய ஊழல், பெரிய குற்றச்சாட்டு இல்லை. வேலையே தெரியாமல் தப்பாக, அதாவது எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு அந்த பைப்பு மாட்டுவியாப்பா, இந்த டேப்பு குழாயை அவர் நம்ம வேலை செஞ்சால் நமக்கு இது காசு வரும், மாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுற்றி திருப்புள்ளி, அதுக்கப்புறமா இது ஸ்பேனர்லாம் போட்டு திருப்பி வச்சிடுறாரு பைப்பை. அவர் என்ன சொல்லுவார்? பைப்பு பழசனை 10 வருஷம் ஆயிடுச்சு, துருப்பிச்சு போயிருந்தது, அதனால தான் தண்ணி வரல, போட்டோன்னே வச்சுக்கிச்சு பாருங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களாக இருந்தால் சொக்காயை பிடிச்சி, எப்போ நான் உன்னை என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணி வச்சுருக்கிற கேட்போம். விவரம் தெரியாதவங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? நான் கொஞ்சம் பார்த்து பண்ணப்பா, என்னப்பா இது யார் வச்சுருந்தாலும் பொலபொலன்னு கொட்டுதுப்பா. அது சம்டைம்ஸ் உண்மையாக கூட இருக்கும், ஆனால் அவங்களோட ரியாக்ஷன் அப்போ பேசிக்காக அது என்ன பண்ணன்னு தெரியாமல் பண்ணியாச்சு.
இந்த மாதிரி நிறைய விஷயம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் நடக்குது, தப்பு. ஆனால் அதை மறைச்சி முட்டு கொடுத்து அதை விளம்பரப்படுத்தி எல்லாமே சரியாயிட்டது மாதிரி அவங்க கொண்டு போகிறாங்க. அதில் தான் நமக்கு கேள்விகள் வருது. இல்லை, இன்றைக்கி காமராஜருக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு தூய்மையான ஆட்சியை விஜய் கொடுக்குறாருன்னு காங்கிரஸ் கட்சியிலேருந்து குரல்கள் வர தொடங்கியிருக்கு இல்லையா? இது என்ன சொல்கிறதுனே தெரில. நான் நேற்று கூட ஒரு காணொலியில் அழுவதான் செய்யலை, நான் புலம்பி தள்ளிட்டேன். எனக்கே ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, கிடுன்னு. ஏன்னா ஐயா காமராஜரோட உயரம் என்ன, அவரோட எளிமை என்ன, அவரோட நேர்மை என்ன, இந்த மாதிரி குட்கா பான் பராகு போட்டுருந்தவங்கள இல்லாமல் கட்சியில் சேர்த்துருந்தார் அவர்? இல்லை அது மாதிரி ஆட்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாரா? இல்லை அவர் போன இடத்துலலாம் மரத்து மேலே தொங்குங்க, அதில் ஏறி தொங்குங்க, கரண்ட் கம்பத்தில் யாருன்னா திட்டுவார். அதாவது நீங்கள் விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட ஆர்வம் எனக்கு புரியுது. விஜய் அண்ணாக்கு இன்னும் மேலும் விளம்பரம் சேர்க்கணும், விஜய் அண்ணாக்கு மேலும் அழகு சேர்க்கணும், விஜய் சாருக்கு வந்து மேலும் வந்து அவர் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டாராக காட்டணும், பயங்கரமான ஒரு அரசியல்வாதியாக காட்டணுன்றீங்க. பாவம் காமராஜர் என்ன தப்பு பண்ணார்? ஐயா காமராஜர் இந்த மண்ணில் வந்து பிறந்து உங்களுக்கெல்லாம் அரசியல் பண்ணி உங்ககிட்டயே தோற்று போனதை தவிர்த்து அவர் என்ன தப்பு பண்ணார்? ஏன் அவர் இப்படி பண்ணுறீங்க? கண்ணியமான அரசியல் தானே பண்ணார் அவர். ஒரு கண்ணியமான வாழ்க்கை. சொந்த வீட்டில் அம்மாவுக்கு கூட பொது குழாயில் தான் நீ தண்ணி பிடிச்சி குடிக்கணும், தனியாக உனக்குன்னு குழா கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஊட்டாண்ட போனால் இருக்குது. இன்னமும் ஏதோ இல்லாததை சொல்ல. அவர் வீட்டு பக்கத்தில் காரெல்லாம் போக முடியாது அந்த சந்தில். முதலமைச்சராயும் காமராஜருக்கு வீடு அதுதான், இங்கே டி நகரில் இருந்துச்சு. அந்த வீட்டை போய் பாருங்கள். அதெல்லாம் வந்து ஒரு முதலமைச்சர் வீடு மாதிரியே இருக்கு. அவர் என்றைக்குமே அவர் ஒரு முதலமைச்சராக நினச்சது கூட கிடையாது. என்றைக்குமே அவர் ஒரு உச்சமாக நினச்சது கிடையாது. மக்கள் பிரச்சனை பார்த்தவொன்னே புரியுது ஒன்று. இப்போ இன்றைக்கி அரசு வேலையெல்லாம் போட்டு கொடுக்குறீங்க, தூக்கி கொடுக்குறீங்களே. யாருன்னா அவருக்கு வேண்டப்பட்டவங்க, அவருக்கு பிடிச்சவங்க, இல்லை அவங்க சாதிக்காரங்க அப்படின்னு பார்த்தா எதனா அரசியல் வேலையெல்லாம் பண்ணி கொடுத்துருந்தார். கை நாட்டு யார், படிக்காதவங்க யாருன்னே தெரியாது, அவங்களுக்கெல்லாம் வேலை மெரிட்டில் போட்டாருங்க. கூட்டத்தை பார்த்து வந்து சாகுறவங்களுக்கு, உங்களோட அதிகார துஷ்பிரயோகத்துக்கோ, உங்களோட கட்சியில் நடந்த இன்னொன்று, காமராஜர் ஐயா ஆட்சி காலத்தில் ஒரு கூட்டம் எப்படி கூட்டணும், மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடாது, பிரச்சனை இல்லாத வகையில் கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லி அவர் சொல்லுவார். அது வந்து ஐயா நெல்லை கண்ணன்லாம் வந்து நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருப்பார். ஆனால் திருச்சி வேலுசாமியும் பதிவு பண்ணியிருப்பார். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்களாம் இருக்கீங்களே இன்றைக்கி காங்கிரஸ் கட்சிக்காரங்க, எதிராக கேட்டால் தப்பாக போயிடும். ஏன்னா முதலமைச்சர் எப்போனா வாய்ப்பு கிடைக்குமா மாணிக்கம் தாக்கூர் தனியாக கூப்பிட்டு அடுத்த முறை காமராஜரை இந்த மாதிரி ஒப்பிட்டு பேசினா நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு வலி சண்டை வலிங்க. 4 வாட்டி 4 இடத்துல இந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா தான் காமராஜரோட புகழை சத்தியமாக காப்பாற்றுற காங்கிரஸ்காரர்களாக நீங்கள் இருப்பீங்க. என்ன முகாந்திரம் இருக்குது? எதில் ஒத்துமை? காமராஜர் என்ன 2-3 வீடு வச்சுக்கின்னு வரி கட்ட மாட்டேன்னு சொன்னாரா? காமராஜர் படம் நச்சு எதனா ஃபஸ்ட்டு ஷோ பிளாக்கில் விற்றாங்களா? காமராஜர் வந்து லாட்ரி வியாபாரம் பண்ணுறவங்களெல்லாம் ஆட்சியிலே அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாரா? காமராஜர் குட்கா இதில் பண்ணவங்களெல்லாம் கட்சியில் வந்து காமராஜர் சேர்த்துக்கிட்டாரா? ஆற்று மணல் திருடினவங்க அந்த மாதிரி சொத்து குவிப்பு கேஸ் பழகினவங்கள காமராஜர் கட்சியில் சேர்த்துக்கிட்டாரா? இல்லை காமராஜர் யாருன்னா அவர் வச்சு படம் எடுத்தவங்களுக்கு டெல்லியில் பிரதிநிதி பதவி கொடுத்தாரா? இல்லை அவருக்கு யாருன்னா உதவி பண்ணவங்க, அவரோட உதவியாளர் கூட கடைசியாக கூட பெரிய வசதியெல்லாம் கிடையாது. அங்கே போனீங்கன்னா இருப்பார் ஒருத்தர், ஒரு பேரை நான் மறந்துட்டேன், சாதாரணமாக இருப்பார், ஒரு செருப்பு போட்டுக்கிட்டு. ஏன்னா சேர்க்க அப்படி காமராஜரோடு சேர்ந்தால் சாதாரணமாக தான் இருக்க முடியும், அப்புறம் கொள்ளையை அடிக்க முடியும். எதில் காமராஜரோடு அவரை நீங்கள் பார்த்தீங்க? இவ்வளோ நாள் என்ன சொல்லிகிட்டு இருந்தீங்க? கொள்கை தலைவர் நீங்கள், அது வரலும் ஓகே, சரி அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, நேர்மையான கொள்கை, நெஞ்சு தைரியம் ஜாஸ்தி, மற்றவங்க பணத்துக்கு ஆசைப்படாத ஒரு தூய்மையான ஒரு எண்ணம் கொண்டவர், கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டீங்க. யாரை வேணால் கொள்கை தலைவராக ஏற்றுக்கணும். இப்போ எனக்குலாம் வந்து சலீம் அலி ஒரு தாத்தா, ஐயா அப்துல் கலாம் எல்லாம் எனக்கு பாசம் உண்டு, அறிஞர் அண்ணா என்ன என் உயிர் மாதிரி நான் நினைப்பேன். அது காமராஜர் தாத்தா மேலே அவ்வளோ பாசம் இருக்குது. காந்தியடிகள் கையெடுத்துக்க முடியாது, எனக்கு பிடிக்கும். இவங்களெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஆனால் யாருன்னா நாளைக்கு அவங்களோட என்னை ஒப்பிட்டு கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு அறிவு இருக்கான்னு கேட்பேன். இப்போ எனக்கு நான் பெரிய ஆள் கிடையாது, எனக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க என்னை நேசிக்கிறவங்க. கோட்டி நல்லா பேசுகிறாரு, கோட்டீஸ்வரன் சின்ன வயசாக இருந்தாலும் ஏதோ சொல்லுது தம்பி, அதுக்கு தெரிஞ்ச அரசியலில் ஏதோ பேசுதுன்னா அதில் யாரோ ஒருத்தர் அண்ணாவை பார்த்த மாதிரி இருக்குன்னா எனக்கு வயிற்றில் பத்திக்கின்னு வருமா வராதா? அது இமயமலை, நம்ம தெருவில் இருக்கிற ஏரி பார்த்தா நிற்கிற மலை, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. எதை கம்பேர் பண்ணுறீங்க? விட்டா காமராஜர்ன்றீங்க,
இன்னும் கொஞ்ச நாள் அப்போ ஐயா இவர் நம்ம வன்னியரசன்னா வந்து கக்கன் ஆகிடுவார் பொழுது இன்னும் இப்படி போகிற போக்கு பார்த்தா. அப்புறமா இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிடுவாங்க, இதே மாதிரி போயிடுச்சுன்னா ராணி அது பேர் என்னது இல்லை இவங்க ஒரு அம்மா இருந்தாங்க வேலுநாச்சியாருக்கு இல்லை அதெல்லாம் அப்போது இவங்களை திரும்ப வேலுநாச்சியாரோடு சேர்த்துருவாங்க. வீரமாக பேசிட்டாங்க, வீரமாக பேசி ரீல்ஸ் போட்டாங்க, வீரத்தை பற்றி பேசி போட்ட வேலுநாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தனை அமைச்சரை சொல்லுவீங்க. என்னங்க உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? கொள்கை தலைவர்கள் என்ன பாவம் பண்ணாங்க? ஐயா மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறாரு, மனசாட்சி என்றைக்குன்னா ஒரு நாள் மாணிக்கம் தாக்கூர் காமராஜர் பெருமையை பேசி நீங்கள் பார்த்தீங்களா? சமீபத்தில் காமராஜர் தாத்தா யாருன்னே உங்களுக்கு தெரியாது தானே? தெரியாத தாத்தாவை பற்றி எதுக்குங்க விஜய் அண்ணா கூட சேர்த்து பேசுகிறீங்க? என்ன கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் வந்து கலாச்சார சீர்கேடில் குழந்தைங்க என்ன நினைக்கும், காமராஜருக்கு அத்து நம்ம விஜய் அண்ணா தான் எல்லாம் பண்ணிக்கிறாரானவங்க. அந்த குழந்தை போய் கூகுள் பண்ணி பார்க்கும், காமராஜர் அணை கட்டினார், பரம்பிக்குளத்தில் நீரை வந்து திறந்து விட்டார், தூத்துக்குடியில் அந்த சைடு திருநெல்வேலியில் தண்ணி வர்றதுக்கு உண்டான வேலையை காமராஜர் பண்ணார், படிக்காத மேதை, 10 பைசா யார் வாழ்க்கையிலும் திருடலாம் வரலாறு இருக்குது. அந்த வரலாறோட எடுத்துன்னு போய் இந்த வரலாறை சேர்க்குறீங்க. எவ்வளோ பெரிய மோசமான வேலையை பண்ணுறீங்க நீங்கள். யாரும் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுன்னு தெரில. ஆனால் இதை பண்ணாதீங்க. இதை விட மட்டமான அரசியல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் எம்ஜிஆர் மாதிரி காது கேட்காதவங்க, பேச முடியாதவங்க, ஏழை பாழைகளுக்கு சொத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை எழுதி வச்சுட்டு போனார். அதனால தான் வள்ளல்னு பேர் வச்சாங்க. உங்களை எத்தனை பேர் வள்ளல்னு கூப்பிட்டாங்க? அப்படியே எம்எல்ஏ அந்த கட்சியில் தீர்த்தா எம்ஜிஆர் ஆகிடுவீங்களா? நீங்களாக இருங்க. நீங்கள் உச்சக்கட்ட நடிகர் தான், மாற்றுக்கிறது இல்லை. நீங்கள் கைத்தேர்ந்த அரசியல்வாதி தான். இன்றைக்கி இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வைத்து அரசியல் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. நாங்கள் கூட என்னமோ நினச்சோம். ரைட்டு. எம்ஜிஆர் என்ன பாவம் பண்ணார்? செத்து மேலே போயிட்டாருன்றதுனால இது மாதிரிலாம் பண்ணுவீங்களா? அதனால் ஐயா காமராஜர் குறிப்பாக, எம்ஜிஆர் கூட பரவாயில்லங்க, ஜீர்ணிச்சிக்கலாங்க. காமராஜர் சொன்னீங்க பாருங்கள், வாழும் காமராஜர். காமராஜருக்கு அடுத்து இது மாதிரி ஒரு காமராஜரை பார்க்க முடியாது. அதெல்லாம் வந்து இன்னொன்று, திமுகவில் எனக்கு சட்டன் ஞாபகம் வரல பேர், ஒருத்தர் வந்து காமராஜர் தங்கறதுக்கு ஏசி எல்லாம் போட்டு கொடுத்தாங்கன்னு பேசினப்பா, திமுகவில் யார் பேசினாலும் கிழின்னு எல்லாரும் கீழ்ச்சாங்க. அதில் நானுமே பேசினேன். எனக்கு உண்மையாக சொல்ல, சத்தியமாக சொல்ல, எனக்கு திருச்சி சிவா அவரோட தமிழுக்கு நான் அடிமை. அவரோட கொள்கைக்குள்ளே, அவருக்கு அரசியலுக்குள்ளே நான் போல. அவரோட தமிழ் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு நிதானமான மனிதர், எங்கேயுமே வந்து தரந்தாய்ந்த வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார். அவரோட அரசியல் அந்த கருத்துக்கள் என்பது வந்து ஆக்கப்பூர்வமாக இருக்கும். திருச்சி சிவா அவர்களை பற்ற என்னோட புரிதல் அது, அதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவர் ஐயா காமராஜரை பற்றி இப்படி பேசினாருன்னொன்னே எனக்கு பிடிக்குது, எனக்கு பிடிக்கல, அது அப்புறம் நீங்கள் பண்ணது தப்பு, நீங்களாம் பேசக்கூடாது காமராஜரை பற்றி அப்படின்னு திமுக மீதே விமர்சனம் வச்சோம். உங்களுக்கு என்ன இருக்குது காமராஜரை பற்றி பேசுறதுக்குன்னு கேட்டேன். நான் என்ன காங்கிரஸ் கட்சிக்காரனா? இல்லை என்ன நான் காங்கிரஸ் கை பச்சை குத்தி வச்சுக்கிறேன்னா? நேர்மையாக இருக்கிறதுக்கு, கை காட்டுறதுக்கோ, பார்த்துக்கிறதுக்கோ, சொல்லிக்கிறதுக்கோ கொஞ்சம் உதாரணம் தான் இருக்குது. அந்த உதாரணத்தெல்லாம் அழிக்கிறீங்க. இது எப்படின்னா, பழைய புராதன கல்வெட்டுகள்லாம் இருந்தால் ஒன்று அந்த கல்வெட்டை அழிச்சிருவாங்க, இல்லைனா அந்த கல்வெட்டுக்கு பதிலாக அதை விட ஒரு பெரிய கல்வெட்டு வரைஞ்சி வச்சிடுறது. 100 வருஷம் கழிச்சு வந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும், இந்த கல்வெட்டை விட இது பெருசாகுது, என்ன வேலை இது? தூக்கத்தில் கூட அந்த எண்ணமே வரக்கூடாது. என்னென்ன, நான் தான் காமராஜ், நான் தான் எம்ஜிஆர்ன்ற எண்ணம் அப்படி வந்ததுன்னா அழிச்சிருங்க. விஜய் சாரே சொன்னார்ல, உங்களுக்கு எதெல்லாம் தவறான எண்ணம் இருந்தால் அதை மறந்துடுங்கன்னார்ல, அதே மாதிரி தான் இதை நான் வந்து மாணிக்கம் தாக்கூர் ஐயா போன்றவர்களுக்கு சொல்கிறேன். புரியுதுங்களா? அதனால் வந்து நீங்கள் பாராட்டுங்க. விஜய் சாரை அஜித் சாரோட ஒப்பீடு பண்ணுங்கள், யார் கேட்டது? ரஜினி சாரை விட இவர் அரசியலுக்கு வந்தார், சொல்லின்னு போங்க. மோடி அவர்களை விட இவர் வேகமாக பத்திரிகையாளர் பார்த்தா ஓடி போவார், சொல்லின்னு போங்க, பெருமை பேசுங்க. மோடிஜி ட்ரெஸ்ஸு பண்ணுறத விட அங்கே விஜய் அண்ணா ட்ரெஸ்ஸு பண்ணால் இன்னும் அழகாக இருப்பார், சொல்லுங்கள். என்ன தப்பு இருக்குது அதில்? இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பண்ண மாட்டேன்றீங்க, ஆனால் தாத்தா காமராஜரை வேண்டி பண்ணுறீங்க. அதனால் இதுக்கு மேலே இவங்கெல்லாம் இது மாதிரிலாம் பேசக்கூடாது. இப்போது காங்கிரஸ்காரங்களுக்கு நான் ஒரு அன்பான கோரிக்கை வச்சுக்கிறேன், தயவு செய்து மாணிக்கம் தாக்கூர் ஐயாவை எங்கன்னா பார்த்தீங்கன்னா கேளுங்க, எப்பா இது மாதிரி பண்ணாதப்பா, கம்பேர் பண்ணுறாங்க, நம்ம ஆள் நம்ம விஜய் நாங்கள் நல்லது பண்ணுறோன்னு நினச்சி அவரை மாட்டி விட்ருவோம் பொழுது. ஏன்னா கம்பேர் பண்ணால் நம்ம ஆள் காலி. யாரோட ஒப்பிடுதுன்றது முக்கியம். சுய ஒழுக்கம். காமராஜனா சுய ஒழுக்கம், காமராஜனா நேர்மை, காமராஜனா கம்பீரம், காமராஜனா ஆளுமை, காமராஜனா அரசியலில் ஒரு புரிதல், காமராஜனா பஞ்சத்தை போக்க வந்தால் ஒரு தவ வாழ்க்கை அவருது. நம்மளது என்ன வாழ்க்கைன்னே தெரியாது. குதிரை பேர் அரசியல் பண்ணார் காமராஜர். He was a man who decided the Prime Minister of India.
இட்ஸ் எ கிங் மேக்கர் ஆஃப் த இந்தியன் சப்கான்டினென்ட். காமராஜன் பேர் சொன்னால் புல்லரிக்கும் அந்த காலத்தில் அரசியல். காமராஜரோட போய் ஒப்பிட்டு பேசிட்டு ஊடகங்கள் மீது விஜய் அவர்கள் வந்து ரொம்ப அராஜக போக்கோடு நடந்து கொள்கிறாரு விமர்சனம் வருது. ஆனால் இதே ஊடகங்கள் மீது தான் விஜய்க்கு ரொம்ப ஜாலரா அடிக்கிறாங்க, விஜய் புகழ் பாடுறாங்க, இதை திறந்தாலுமே விஜய் புகழாக இருக்குன்னு சொல்லி ஒரு விமர்சனம் வந்துச்சு. அது எப்படி உடனடியாக ஒரே வாரத்தில் உல்டாவாக மாறுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, ஆட்சி மாறின உடனே அச்சாம்பார் அந்தர்பெல்ட்டி அரசியல்வாதி ஒண்டி கிடையாது. பத்திரிகையாளரும் நிறைய பேர், வியூக வகுப்பாளரும் நிறைய பேர். விஜய் சார் என்ன பர்ஃபார்மன்ஸ், எங்கப்பா நேற்று வரல இந்த சைடு இருந்தேன், இன்றைக்கி திடீர்னு அங்கே போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் எவ்வளோ பிழைக்க தெரியாத ஆள், முட்டாள் மாதிரி பேசாத வரக்கூடிய வார்த்தைகள். ஆமாங்க, ஒரே மாதிரி என்றைக்குமே ஒரே மாதிரி பேசுகிறாங்களா, அவங்களாம் முட்டாள் தான், நீங்களாம் பிழைக்க தெரிஞ்ச ஆள். அவ்வளவு தெளிவு. பாஜக ஜெயிச்சிரும், அண்ணாமலை வந்துடுவார் அப்படி இப்படி. அப்புறம் பார்த்தா அண்ணாமலைக்கு சீட்டே கொடுக்கல, பாஜக தோற்று போச்சு. தோற்றோன்னே சரி நம்ம இந்த குதிரை மேலே பார்த்தீங்கன்னா குதிரை தோற்று போச்சு, தாவேகா குதிரை நல்லா இருக்குது அப்படின்னா அந்த குதிரைக்கு போயிடுறது, அந்த குதிரைக்கு ஆதரவாக பேசுறது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஒத்த சைகை மிரண்ட அமைச்சர்கள். முதலமைச்சரோட அந்த பார்வை என்ன, அந்த பார்வை என்ன, எந்த பார்வை, இப்படியெல்லாம் போடுறாங்க. முதல் முறையாக இல்லாமல் வந்த விஜய், முதல் முறையாக கோட்டு இல்லாமல் வந்த விஜய், அமைச்சர்களுக்கு பதில் வணக்கம் வைத்த விஜய். அமைச்சருக்கு பதில் வணக்கம். சரி, அமைச்சர் வணக்கம் வச்சா நான் ஃப்ளைங் கிஸாக கொடுப்பாங்க அமைச்சருக்கு? அதில் எதனா பெண்மணி அமைச்சர் இருந்தால் தப்பாக போயிடாது. பொதுவெளியில் ஃப்ளைங் கிஸ் கொடுத்தாரு முதலமைச்சர். வணக்கம் வச்சா வணக்கம் வைக்கிறது ஏமா 200 வருஷமாக வணக்கம் வச்சுட்டு இருக்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் படித்த புஸ்தகத்தில் அதுக்கு முன்னாடி வணக்கம் வைக்கிற கலாச்சாரம் எப்படி வந்துடும்? வணக்கம் வச்சா எதிர் வணக்கம் வச்ச அமைச்சர் என்ன? இப்போ உதயநிதி ஸ்டாலினும், அட்லீஸ்ட் உதயநிதி ஸ்டாலினும் இவரும் விஜயம் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. இவர் வணக்கம் வச்சார், அவர் வணக்கம் வச்சார்னா கூட ஓகே ரைட்டு. ஏதோ எதிர் துருவமாக இருக்கிறவங்க அக்னி நட்சத்திரம் மாதிரி எதிரில் பார்த்தோன்னா வணக்கம் வச்சிங்கன்னா ரைட்டு. அது சம்டைம்ஸ் பிரச்சாரத்தை போது பார்த்தா 2 பெரிய அந்த எம்எல்ஏ வேட்பாளர்கள் எதிரில் பார்த்துக்கிட்டா நட்பு பாராட்டுவாங்க, வணக்கம் வைப்பாங்க, அவங்க வணக்கம் வைப்பாங்க, அவ்வளோதான். கண்ணியமாக நடக்கிற ஒரு விஷயம். அதுக்கு ஒரு தலைப்பு செய்தி, அதுக்கு ஒரு ஃபோட்டோ, அதுக்கு ஒரு க்ளோஸ்அப்பாக அவங்க தான் இன்ஸ்டாவில் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா, நீங்களாம் தொழில் தெரிஞ்சவங்க தானே. தொழில் மறந்து போச்சா? நம்ம தொழில் என்ன, பத்திரிகையாளர் தொழில் என்ன? மக்கள்கிட்ட போய் எங்கள் குடிக்க தண்ணி வருதா, கரண்ட்டு வருதா, சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கா, சந்தோஷமாக இருக்கீங்களா, மாற்றத்துக்கு ஓட்டு போட்டிங்களா, அந்த மாற்றம் நடக்குதா, மாற்றம் எதுனா தெரியுதா, குழந்தை குட்டிங்களாம் படிப்புக்கு கரெக்டாக வருது, பஸ்ஸெல்லாம் போதா, ஃபீஸ்லாம் கட்ட பணம் இருக்கா, விவசாயியை பார்த்தா எப்படின்னா 3 போகம் நல்லா போதா, உரம் கிடைக்குதா, மின்சாரம் 3 வேலை இருக்கா, 3 ஃபேஸ் கரண்ட் இருக்கா, 10 காசு நிற்குதா, இதுதானே வேலை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களாம் போய் ஊழலெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த பெரிய பெரிய கஷ்டப்பட்டு பத்திரிகை தொழிலுக்கு வந்திருப்பாங்க, ஊழலை கண்டுபிடிக்கிறது, உண்மையை எத்துன்னு வர்றது, நோண்டி நொங்கெடுக்கிறது, அதெல்லாம் பண்ண வேணாம். ஆர்டிஐ போடுறது அதெல்லாம் பண்ண வேணாம். அட்லீஸ்ட்டு மக்கள்கிட்ட போய் பேசலாம்ல. உக்காந்து பொழுதுக்கும் கோட்டு போட்டுன்னு வந்தார், அவர் டிஃபன் பாக்ஸ் எடுத்து சாப்பிட்டாரு, அவர் வணக்கம் வச்சார், திருப்பி எதிர் வணக்கம் வச்சார், என்ன ஸ்டைலு, என்ன லுக்கு பார்த்தாரு, இந்த ஒத்த சொல்லுங்கள். அப்புறம் விஜய் நான் பார்த்தவனுக்கு என்னமோ பண்ணிச்சிங்க அப்படின்னு ஒரு அம்மா பேசுகிறாங்க. ஆனால் அப்படியே க்ளோஸ்டில் அப்படியே போதுங்க, கேமரா அப்படியே உள்ளே போதுங்க. சினிமாவா பத்திரிக்கையானே தெரில. ஐயா பாரதி ராஜா ஃப்ரேம் வச்சாருன்னா அப்படியே போவோம் உள்ளே. அந்த மாதிரி பண்ண நியூஸ் சேனல், நிறைய சேனலு தன்மை தரம் எல்லாமே மாறிச்சு. லைவு காலில் போட்டாங்கன்னா இந்த வீலு போகிறது, காரு போகிறது, வர்றது, ஓட்டுறது, ஓடியாடுறது, அப்படியே ஃபுல்லாக இதெல்லாம் பண்ணுறீங்களே. இந்த கூட்டம்லாம் பண்ணும்போது அங்கே யாருன்னா ஒருத்தர் இந்த கூட்டங்கள் சேர்றதுனால நிறைய பேர் பயந்துன்னு கடையெல்லாம் மூடிட்டு போனாங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகு சார்வால் எங்கன்னா போகிறாருன்னா நேரில் கடையெல்லாம் மூடிடுறது. ஐயோயோ காலக்கேயர்கள் கூட்டம் வருது. அதெல்லாம் யாருன்னா எத்தனை காட்சி எடுத்து போட்டிருப்பீங்களா? அப்போவே போடல, இப்போ கேட்கவே வேணாம், பயம் வேறு. அதனால் ஊடகத்தோட தன்மை என்பது சுத்தமாக மாறிப்போச்சு. இப்படி கொஞ்ச நாள் போயிட்டா இவங்களும் இந்த சினிமா பத்திரிகையாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா சினிமா ஸ்டாருங்களை விட்டே கொடுக்க மாட்டாங்க. சார் ஒரு ஷாட் ஒன்று நடிச்சிருப்பார் பாருங்கள் சார், அது அவரால் ஒண்டி தான் சார் முடியும், வேறு யாராலுமே முடியாது சார். சரி, அப்போ என்ன சொல்ல வரீங்க? அந்த ஒரு ஷாட்டு அவர் தான் பண்ண முடியும், வேறு யாருமே பண்ண முடியாது. வேறு யாருக்கா நீங்கள் குத்திங்களா அந்த வாய்ப்பை? கயிறு கட்டி போடுற சண்டை நீங்கள் போடுற சண்டை. அதனால தானே ஸ்டண்ட் மேனு வந்து ஓடுறாங்க, பெல்ட் அடிக்கிறாங்க, காயம்படுது, அடி வாங்கினா எனக்கு உணர முடியுது. இந்த ஹீரோக்கள் எத்தனை பேர் ஒரிஜினலாக பண்ணுறாங்க சண்டை? ஏன்னா எல்லாம் ப்ரூஸ்லியா. அப்போது பில்டப்பு ஃபுல்லாக பில்டப்பு எல்லாமே. இப்படி ஒரு குத்துனா அப்படியே பெல்ட் வச்சு அப்படி போய் விழுறது.
அரசியல் அதுவா? அதே தன்மை இன்றைக்கி பத்திரிகையாளர்கிட்ட வந்துச்சு. அந்த நோய் வந்து இங்கே தாக்கிடுச்சு. அதனால தான் இந்த மாதிரி அவர் டெய்லி வராரு. சரி, டெய்லி வராரு. இப்போ அதுக்கு என்ன? முதலமைச்சர்னா டெய்லி வரணும், ரைட்டு. டெய்லி வரணும்னு அவசியம் கூட கிடையாது. மற்ற மாவட்டம்லாம் போய் பார்க்கலாம். டெய்லி வர்றது ஒரு செய்தியா? இப்படி இது ஒரு செய்தி. டெய்லி வரார் சார். சரி, இப்போ டெய்லி வந்ததுனால என்ன ஆயிடுச்சு? டெய்லி கரண்ட் வருதா? டெய்லி தான் குப்பைக்காரரு வந்து குப்பை வாரின்னு போகிறாரு. என்னைக்குன்னா ஒரு நாள் அண்ணா டெய்லி வந்து குப்பை வாரின்னு போகிறீங்கண்ணா. இப்போ டெய்லி ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் அந்த இடத்துல பாவம் நின்று மாஸ்க் போட்டு டெய்லி இப்படி கை காலில் அது பண்ணுறாரு. எதனா டெய்லி டிராஃபிக் கான்ஸ்டபிள் இப்படி பண்ணுறாரு சொன்னீங்களா செய்தி? டெய்லி காக்கா வந்து காக்கான்னு கத்திட்டு போகுது, அது எதனா செய்தி போட்டிங்களா? முதலமைச்சர் டெய்லி வந்தது எப்படி செய்தி ஆகும்? டெய்லி வந்தது ஒரு செய்தி. அப்புறம் மக்களை பார்த்து கை காட்டினார், டாட்டா காட்டினார். மனு வாங்கினார். மனுவில் இத்தனை மனு வந்துச்சு, இவ்வளோ மனு வந்து உடனே தீர்ந்தது, இதெல்லாம் வந்து பார்க்க சொன்னார். அதில் செய்தி இருந்தால் கூட போடலாம். மனு வாங்கினார்னு ஒரு இது கை காட்டினார்னு ஒரு செய்தி. அதாவது அப்புறம் தலைமைச் செயலகத்தில் வந்தப்போ ஆணு பார்த்த அரசு அலுவலர்கள். இது ஒரு துண்டு சீட்டு நாங்கள் போனப்போ பார்த்தேன். ஒரு இந்த லோக்கல்லே பிரிண்ட் பண்ணி அங்கேயே சர்க்குலேட் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஒரு 5000 காப்பி. அதில் ஒருத்தர் ஆணு பார்த்த அரசு ஊழியர்கள். சரி, இப்போ என்ன ஆண் பார்த்த அரசு ஊழியர்கள்னா அதில் என்ன புரிஞ்சுக்கிறது? அரசு ஊழியர்கள் ஆண் பார்க்குறது ஒரு செய்தியா? அவங்க பயப்படுறாங்க, முதலமைச்சரே டெய்லி இருக்கார், எல்லா ஃபைலும் வேகமாக போகுது, டக்கு டக்குன்னு நிவாரணம் கிடைக்குது, இல்லை நிவாரணம் கிடைக்கல அப்படின்னா செய்தி. அது இப்போ வந்துங்க செய்தி எது, விளம்பரம் எது, இன்ஸ்டா எதுன்னு தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி ஆகிப்போச்சு. நன்றி. நிறைய நல்ல தகவல்கள் நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.